ஸோ கைஸ், நேற்று சாயந்தரத்துல இருந்து ஒரு வீடியோ எனக்கு அடிக்கடி இன்டர்நெட்டில் வந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ இன்டர்நெட்லேயும் ரொம்ப பரவலாக இருக்குது. அந்த வீடியோ என்ன வீடியோன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. தயவு செய்து யங்ஸ்டர்ஸ் டயட் இருக்காதீங்க. டயட் இருக்குன்னு சொல்றவங்க பேச்ச கேட்காதீங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் ஒரு வாட்டி உட்காந்தீங்கன்னா 4-5 பிளேட் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுங்க. மிட் நைட்ல கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடாதேன்னு. பைத்தியக்காரங்க அவங்க சொல்றது கேட்காதீங்க. 1 மணிக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு காலையில 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பர்ன் பண்ணுங்க. சரி, நிறைய பேர் இந்த கேலரி டெபிசிட் அப்படிட்டு ஒரு பக்கம் வெயிட் மிஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, என்ன சார் வாழ்க்கை? லூசு பசங்க இந்த வயசுல நல்லா சாப்பிட்டாதான் அப்புறம் ஒரு 40-50 வயசுல என்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்க முடியும். பாருங்க, ஜென்ஜி மாதிரி இல்ல நானு. காரணம்லாம் வந்து அப்போ வந்து 5 பவுல் பிரியாணி சாப்பிடுவேன் லஞ்சுக்கு, 25 இட்லி சாப்பிடுவேன், பரோட்டா 10 பரோட்டா சாப்பிடுவேன். பரோட்டா உடம்பு கெடுதல் சொல்றாங்க நம்பாதீங்க. எல்லாம் கெடுதல் தான். நல்லா மென்னு சாப்பிட்டு காலையில 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாம் சரியா போயிடும். ஆனா எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஒண்ணு விடாம சாப்பிடுங்க. சரி வாங்க, நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கும் போது அரௌண்ட் ஒரு 2024 நம்ம அங்கிள் சொன்ன மாதிரியே தான் சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே எக்ஸசைஸ் பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலேயே ஜங்க் ஃபுட்டை அசால்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதனால எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போதே வெயிட்டு டபுள் மடங்கு தான் ஆச்சு. ப்ரோட்டீன் இல்லாமல், ஹெல்த்தி டயட் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆச்சு. அடிக்கடி வேர்க்குதுன்னு சொல்லிட்டு தலைக்கு குளிச்சு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பர் டயட்டில் இருக்க ஆரம்பித்தேன். பரோட்டா, சாஃப்ட் ட்ரிங்க்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். பரோட்டா, சாஃப்ட் ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்ததுமே எனக்கு ஹெல்த் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து நான் சாப்பிடுவேன், அப்போ தான் சாப்பிடுவேன். அந்த அங்கிள் சொல்கிற மாதிரி 4-5 பிளேட்லாம் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக இந்த ஓரளவு ரிசல்ட் கொண்டு வந்ததை கூட என்னால் கொண்டு வந்திருக்க முடியாது தான். ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை, அளவாக சாப்பிடுங்க. அந்த அங்கிள் சொல்கிற மாதிரி 4-5 பிளேட்டு 10 பரோட்டாலாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ராலு, சுகர்லாம் வரதான் செய்யும். சுகரெல்லாம் வந்து மினிமலாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலனாலும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.